சென்னையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்ட நிலையில் அதில் வைத்திருந்த பழங்கள், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை சிலர் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளி சென்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். காரப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்ட சிறிது நேரம் இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, அன்னாச்சி பழம் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் முண்டி அடித்துக் கொண்டு பிடிங்கிச் சென்றனர். சென்னை ஓஎம்ஆர் சாலை காரப்பாக்கத்தில் சென்னை புறநகர் மாவட்டம் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் MK பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தி கந்தன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பொதுமக்களுக்கு தர்பூசணி, கிருணி பழம், வெள்ளரிக்காய், ஆரஞ்சு, இளநீர், வாழைப்பழம் உள்ளிட்டவைகளை வழங்கி கொண்டிருந்தார். அப்போது திடீரென பொதுமக்கள் அதிகம் கூடியதால் தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என அங்கே தொங்கவிடப்பட்டிருந்த அன்னாச்சி பழம், கிருணி பழம், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை பொதுமக்கள் முண்டி அடித்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டு பிடுங்கி சென்றனர். இதனால் காரப்பாக்கம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நன்றி சதீஷ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.